ஹாய் கைஸ், எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாவது பையன் இருக்கான்ல, அவன் நம்ம ஹீரோயின்ட்ட பிளாக்மெயில் பண்ணுற மாதிரியே கேட்டுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு உண்மை தெரியுமா தெரியாதா, நீ ஒரு 70 வயசு கிழவனை கல்யாணம் பண்ண போறேன்ட்டு அவன் கொஞ்சம் சிம்பாலிக்காக நம்ம ஹீரோயினை மிரட்டிக்கிட்டு இருக்க. அவள் பார்த்தீங்கன்னா அப்பாவையாட்ட எதுவுமே பேசாமல் நின்றுட்டுருக்கா. எங்கள் பொறுத்த எப்படி இருக்குது அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா ஏதோ இவன் கல்யாணம் பண்ணுற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோ வாய் அடிச்சு போயிடுறாரு, அவருக்கு பதிலே இல்லை. இந்த மாதிரி நீங்களும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க, இவர் தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறவன்ட்டு ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அவனை தான் கட்டிக்க போகிறங்கிற மாதிரி சொல்லிடுறா. ஆனால் ஹீரோக்கு இதை கேட்ட உடனே சரி அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. சரி நீங்கள் இருங்க, அவர் இந்த மாதிரி போலீஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு, அவர் நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு ஹீரோவோட பேர் கூட அவளுக்கு தெரியல. ஹீரோ தான் அவரோட பேரே இன்ட்ரோக்கு சொல்லிட்டு இருக்காங்க. நீ சொன்னதெல்லாம் உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு இருக்க. சரி நீங்கள் கிளம்புங்க, நான் போய் இவரை வழி அனுப்பி வச்சுட்டு வரேன்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னோட குடும்பத்தை பாதுகாக்க வேண்டியது ஏன் பொறுப்பு இல்லை, அதனால தான் எப்படிலாம் வர பாதுகாக்க வேண்டியதாக இருக்கு பாரு அப்படின்ட்டு அவன் ஜாடமாடியாக நம்ம ஹீரோயின்ட்ட பேசிட்டு இருக்க. அதுக்குள்ளே ஹீரோயினோட தம்பி வந்துடுறான். பட் அவன் சரியான ஃபுல் மாப்பிள்ள வந்திருப்பான் போல. அவனால் சுத்தமாக முடியல. மாமா மாமா மாப்பிள்ளன்ட்டு இவன் இருக்கான்ல, அவனை கூப்பிட்டுருக்கான். இங்கே வந்து தூக்கிட்டு போங்க மாமா அப்படின்ட்டு இவன் பேசிட்டு இருக்க. ஹீரோ இதெல்லாம் பார்க்குறாங்க நம்ம ஹீரோயின் எப்படி இருக்கான்ட்டு. இன்னொரு பக்கம் ஹீரோயின்காக எல்லாருமே டிஷ் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆளை காணும். எங்கடா அந்த புள்ள, இன்னுமே ஆளை காணும். பேசாமல் நம்ம ஹீரோயினுக்கு போய் கொடுத்துட்டு வரலாமா, பாவம் அந்த புள்ள பசியில் இருக்கும் அப்படின்ட்டு எல்லாருமே நம்ம ஹீரோயின் மேலே அக்கறைப்பட்டு இருக்க. நம்ம ஆள் மட்டும் கரெக்டாக போய் காங்கல் இருக்கான்ல, அவனை பற்றி விசாரிச்சுட்டு இருக்கான். பிட்டு எதனா கிடைக்குமா அப்படின்ட்டு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அவன் நடத்திருப்பான்ல, அது கொஞ்சம் கூட பிடிக்கல அவருக்கு. சரியான காண்டாயிடுச்சு. என்னதான் இருந்தாலும் நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுக்கிட்ட இப்பெல்லாம் பேசக்கூடாது, உனக்கு மரியாதையெல்லாம் தெரியாது அப்படின்ட்டு ரெண்டாவது பையன்கிட்ட அவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறவ ஒரு காணி கியூபு, அதனால அவகிட்ட எப்படி பேசணும் நீ சொல்லி கொடுக்காதன்ட்டு அவன் பேசிக்கிட்டு இருக்கான். ஒரு பொருளோட வேல்யூ உன்கிட்ட தெரியலன்னு நினைக்கிறேன், அதனால தான் இப்படியெல்லாம் இருக்க. நான் வாளை விட என்னோட வாள் ரொம்ப கூர்மையானது, அதனால என்கிட்ட கொஞ்சம் பார்த்தே பேச அப்படின்ட்டு ஹீரோ பேசிட்டு இருக்க. அவனும் பேசிக்கிட்டு இருக்கேன்ட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பார்த்தீங்கன்னா விட்டா அடிச்சுட்டே சண்டை போடுவாங்க போல. அப்படி போட்டி போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி நீ பேசுறது கூட எனக்கு பிடிக்கலன்ட்டு அவன் சொல்லிட்டு இருக்க. முதல்ல நீ ஒழுங்கா பேச கற்றுக்கோ அப்படின்ட்டு கிட்டத்தட்ட அடிதடியாக போயிடுது. ஹீரோயின் தான் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் எடுத்துங்க, நீங்கள் இது வரைக்கும் பண்ண ஹெல்ப்புக்கெல்லாம் தேங்க்ஸ், இப்போ நீங்கள் கிளம்புங்க, நைட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஹீரோவை பார்த்தீங்கன்னா வழி அனுப்பி வச்சுட்டு இருக்கா. அங்கே எல்லாருமே வந்து பார்த்துட்டு இவங்க 3 பேர் நடுவில் நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்னடா இது லவ் ட்ரையாங்கிளாக இருக்கும் போல அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. சரி நமக்கு எதுக்கு வம்பு, வா அப்படியே போவோம் அப்படின்ட்டு அவங்க எல்லாரும் சேர்ந்து அப்படியே கம்முன்னு போக ஹீரோயின் நாளைக்கு வந்து பேசிக்கலாம், நீங்கள் கிளம்புங்க அப்படின்ட்டு எல்லாத்துக்கிட்டையும் வழி அனுப்பி வச்சிடறா. ஹீரோவையும் அவ எப்படா போவாங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க. ஹீரோக்கே ஒரு மாதிரி ஆக்வர்ட் ஆகிடுது. அவரும் நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவ்வளோ சோகமாக மனசே இல்லாமல் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாமே பாடி கார்டும் சரி அவங்களோட ஆளும் சரி பார்த்துட்டு தானே இருக்காங்க. ஏங்க 2 பேரும் கேளுடா நீ கேளுடான்னு மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. என்னாச்சு, நம்ம ஹீரோயின் கூட எதனா பிரச்சனையாங்கிற மாதிரி கேட்குறாங்க. பட் நம்ம இளவரசரை பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இல்லை, எனக்கு இப்போ உண்மை தெரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு மனசு ஒடிஞ்சு போயிட்டுருக்க. ஹீரோயின் அவள் வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டா. இந்த மாதிரி முன்னாடி நடந்ததுக்கு மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு. என்னதான் இருந்தாலும் நீ எல்லாத்தையும் நல்லா சரியாக செஞ்சுட்ருக்கல்ல, ரொம்ப சந்தோஷமாக இருந்த போல் ஹீரோவை பார்த்த உடனே நல்லா இருந்துச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டுக்கிட்டு இருக்க. ஆமாம் என்னோட விதி இப்படி தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு. பட் அதுக்காகலாம் என்னோட வாழ்க்கையை மாற்ற முடியாதுல்ல, எப்போவுமே நான் இப்படி தானே வாழ்ந்தாகணும், நான் சூஸ் பண்ணது இது தானே, அதனால் இனிமேல் நான் என்னோட தகுதிக்குள்ளேயே இருந்துக்கிறேன்ட்டு அவன் பேசிக்கிட்டு இருக்கான். இதே மாதிரியே நீ பண்ணிட்டு இருந்தா சரியாவது அப்படின்ட்டு அவன் பேசிக்கிட்டு இருக்க. என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மறுபடியும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கா. கல்யாணத்தை நிறுத்துற மாதிரி இல்லை. ஆனால் இவங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஆள் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான். இதோ ஹீரோயின்காக 2 பேர் நின்றுக்கிட்டு இருந்தாங்க நேற்று, ஏதோ ஒன்று உள்ளே போயிருக்கு போல அப்படின்ட்டு எல்லா காசி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஆள் மட்டும் காங்கிலை பற்றி எதனா இன்ஃபர்மேஷன் கிடைக்குமா அப்படின்ட்டு போட்டு வாங்கிட்டு இருக்கான். ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டீங்களா, இந்த காங்கிலை பற்றி பரபரப்பாக ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கே அப்படின்ட்டு இருக்க. அது என்ன மேட்ரு அப்படின்னா, அந்த சீஃப் இப்போ சிறையில் இருக்கார்ல, அதுக்கு காரணம் காங்கில் தான், ஏன்னா அந்த புக்கை அவன் தான் கொடுத்தாங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் சீஃப் பார்த்தீங்கன்னா அமைச்சர் மேலே சந்தேகப்பட்டு அவன் ஏதோ அரசருக்கு கொடுப்பான் போல, அதை என்னென்னு கண்டுபிடிச்சிட்டு வான்ட்டு சொல்லிடுறாங்க. பட் அமைச்சரும் அதையை பார்த்து கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டாங்க, அவங்களோட ஆளும் சீஃபோட ஆளு. பட் அதுக்கப்புறம் தான் தெரியுது அது சரியான அடிக்டிவான ஒரு விஷயம் அப்படின்ட்டு. அது கிட்டத்தட்ட ஸ்லோ பாய்சன் மாதிரி மக்களை அப்படியே ஒரு கொஞ்சமாக அவங்களே கொன்றும். அரசர் அதுக்கு அடிக்ட் ஆகாத வரைக்கும் நல்லது. பட் அரசரே பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு அது வேணுங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் நினச்சிட்டு இருக்காரு அவரோட ஸ்கின் டிசீஸுக்கு இதை போட்டால் சரியாக போயிடும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த டிசீஸ் வந்ததுக்கு காரணமே அதுதான். இப்போதைக்கு அமைச்சர் வேற இல்லை, சீஃபும் வேற இல்லை. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பேசாமல் அந்த இடத்த உன்னோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவனுக்கு கொடுத்துடா என்ன அப்படின்ட்டு ஹீரோயினோட அப்பாவை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே சரி அமைச்சருக்கு நான் மூஞ்சியே இல்லை, மறுபடியும் அரசர் ஹீரோயினோட அப்பாவை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்கன்னு இருக்க. அவன் தான் இவ்வளோ நாள் கழிச்சு உடம்பு முடியாமல் தானே இருந்தான், இப்போல்லாம் முடியலன்னா சொல்லுங்கள், பேசாமல் அவனை நான் வேணா போட்டு தள்ளிடுறேங்கிற மாதிரி அவன் பேசிக்கிட்டு இருக்கான். இதை கேட்ட உடனே அமைச்சருக்கு ஒரு கோவம். என்னதான் இருந்தாலும் உங்கள் அப்பாவோட பழைய ஃப்ரெண்ட் அவன், அப்பெல்லாம் பேசக்கூடாதுங்கிற மாதிரி கேட்டுட்டு கரெக்டாக அவர் வீட்டுக்கே போய் பேசிகிட்டு இருக்காங்க.
இந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அரசர் விடுப்பு எடுத்தாருன்னு இருக்க. ஆமாம், என்னால் மறுபடியெல்லாம் முடியாதுங்கிற மாதிரி நம்ம ஹீரோனோட அப்பா சொல்லிடுறாங்க. ஏற்கனவே அந்த சம்பவம் நடந்துச்சுல, அப்போவே என் குடும்பத்தை நான் பாதுகாக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு மேலே என்னால் ரிஸ்க் எடுக்க முடியாது, எனக்கு இந்த பதவியே வேண்டாங்கிற மாதிரி அவர் சொல்லிடுறாங்க. அப்போ தான் நீ பேசாமல் சொல்லி கொடுக்கலல்ல, அது உனக்கு கரெக்டாக இருக்குல்லங்கிற மாதிரி நம்ம அமைச்சர் கேட்டுக்கிட்டு இருக்க. உன்னோட உதவிக்கு நன்றி, நீ எப்போவுமே எனக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்க, நீ இல்லைன்னா நான் இல்லைங்கிற மாதிரி. பாவம், அவர் எதுவுமே தெரியாமல் இவனை புகழ்ந்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் நான் இப்படி நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும், நீ தான் என்னை எவ்வளோ பெரிய பிரச்சனையிலேருந்து காப்பாற்றிருக்க, உன்கிட்ட தான் நான் எப்போவுமே வந்துட்டுருக்கேன்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா வேற எதையோ நினச்சிக்கிட்டு இருக்க. இங்கே அரண்மனையில் நம்ம ராணி இருக்காங்களே, அவங்களையும் நம்ம ஹீரோவோட அப்பாவையும் தான் காட்டுறாங்க. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா மனசே இல்லை நம்ம மூத்த ராஜமாதாக்கு. அவங்களுக்கு மண்டைக்குள்ளே ஃபுல்லாமே ஹீரோ அரசரை பார்க்க போனானாமா, எனக்கு அதுதான் பயமாக இருக்குது, என்ன பேசினாங்களோன்னு இருக்க. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, அண்ணன் தம்பி 2 பேரும் நல்லா தான் பேசியிருப்பாங்கங்கிற மாதிரி அரசரோட மனைவி இருக்காங்களா அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஹீரோவை நினச்சாதான் பயமாக இருக்குது, ஏன்னா 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது பிரச்சனை இல்லை, அரசரை பற்றி உனக்கே தெரியும், அந்த சம்பவம் ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்படின்ட்டு இருக்க. ஆமாம், நீங்கள் ஏன் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அது எவ்வளோ கொடூரமாக நடந்துச்சுன்னு உனக்கே தெரியும்ல, மறுபடியும் அதை பற்றி பேசுறதுக்கு கூட எனக்கு பிடிக்கல, அந்த மாதிரி நடக்காமல் இருந்தால் சரி, அதைத்தான் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்ட்டு இவங்க பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய சம்பவத்தை பற்றி பேசிட்டு இருக்காங்க. பட் நம்ம என்ன ஏதுன்னு நமக்கு சொல்லலை. பயம் தாங்க முடியாமல் ராஜமாதா பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவையே பார்க்கலான்ட்டு அங்கே போயிருக்காம, அவனை இப்போவே வர சொல்லுங்க, நான் பார்த்தே ஆகணுங்கிற மாதிரி பிடிவாதமாக பிடிச்சிட்டு இருக்க. அவருக்கு உடம்பு சரியில்லைங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். பாடி கார்டு என்னடா பிரச்சனைன்னு பார்த்தா நம்ம ஹீரோ சாப்பாடை கூட சாப்பிடாம எல்லாத்துலேயுமே எனக்கு ரிஜெக்ஷன் தான்ட்டு எப்போ பார்த்தாலும் வாயில் அதே பேரை மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தேவையே இல்லாமல் இவர் திடீர்னு லூசு மாதிரி கவிதையெல்லாம் பேசிட்டு சிரிக்கிறாரு, அழுகிறாரு. நான் என்ன ரிஜெக்ட் பண்ணுற அளவுக்கு வர்த்தா அப்படின்ட்டு அவர் கேட்டுட்டு இருக்காரு. என்ன ரிஜெக்ட் பண்ணுற அளவுக்கு அவளுக்கு எவ்வளோ தைரியம்ட்டு இவர் பேசிக்கிட்டு கிட்டத்தட்ட அரசர் பைத்தியமயமாக மாறிட்டாரு. எது பேசுறதையும் காதில் வாங்க மாட்டேங்கிறாரு. என்னோட பவர், என்னோட அந்தஸ்து எதுவுமே அவகிட்ட பழிக்காதே, இப்போ நான் எதை வச்சு அவளை மடக்குவேன்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு இருக்க. இந்த விஷயம் அந்த மருத்துவர்கிட்டலாம் போகுது. ஹீரோவோட மனசில் இருக்கிறதெல்லாம் வச்சுட்டு அவர் எதனால ஃபீல் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க, அவருக்கு என்ன நோய் வந்திருக்கும்னு நினச்சிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அந்த மருத்துவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின்ட்ட நீ என்னம்மா நினைக்கிற, என்னவா இருக்கும் அப்படின்ட்டு ஹீரோயின்ட்ட கேட்டுட்டு இருக்க. அவள் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அவர் மன அழுத்தம் இல்லைனா வேற எதனா ஒரு பிரச்சனை இல்லை, மனசு சம்மந்தமாக இருக்கலான்ட்டு இருக்க மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அரசரை ரிஜெக்ட் பண்ணுற அளவுக்கு எந்த பொண்ணுக்கு தைரியம் இருக்குங்கிற மாதிரி எல்லா காசிப் பேசிட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளுக்கு அவர் தெரியும் அந்த சம்பவம் என்ன நடந்துச்சுன்ட்டு, இருந்தாலும் நம்ம ஹீரோ கொடுத்துருப்பார்ல இந்த ரிப்பனை, அதை கையிலேயே வச்சுக்கிட்டு மனசில் அப்படியே எல்லாத்தையும் போட்டு பிடிச்சிட்டு, ஆமாம் அதுவும் தான் நானும் நினைக்கிறேன், அரசர் யாருப்பா ரிஜெக்ட் பண்ண போகிறான்னு இருக்கா, இவர் அம்பலாக விடுறாங்க பாருங்க, அது கூட ஹைலைட் இல்லை, விடுங்க நம்ம ஹீரோயினையே நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, எல்லாமே நடக்கிறதான் இருக்க, இனிமேல் அவள் தான் என்ன விட்டுட்டோன்னு ஃபீல் பண்ண போகிறான்ட்டு அரசர் திருந்திட்டாரு. இதுதான் ஸ்பிரிட்டு, இப்படி தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம பாடிகார்டு அவசரப்பட்டு நம்ம அரசரை பாராட்டுன்னு பாராட்டிக்கிட்டு இருக்கான். இனிமேல் மூவ் ஆன் ஆகுங்க, உங்கள் வாழ்க்கையை பாருங்கன்னு இருக்க. ஆனால் அரசருக்கு பார்த்தீங்கன்னா அவன் பேசியிருப்பான்ல, அவது கடுப்பாயிடுது. இன்னும் திமிர் அவனுக்குன்ட்டு இவர் மறுபடியும் காண்டாகி கிளம்பிக்கிட்டு இருக்க. அந்த எழுத்து கூட பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷனில் தான் அம்பே ஃபுல்லாமே விட்டுருப்பாரு. இந்த ஆள் திருந்த மாட்டான்ட்டு பாடிகார்டு மனசே உடஞ்சு போயிட்டான். இன்னொரு பக்கம் ஹீரோயினை பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கூப்பிட்டு உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணுமா, நடந்துக்கிட்டே பேசலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோயின் என்னடா இது இவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்காருங்கிற மாதிரி இருக்கு. சந்தோஷமாக 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா கேட்குறாங்க, இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் உடம்பு முடியாமல் இருந்தீங்க, இப்போ எப்படி நடந்துட்டுருக்கீங்க அப்படின்ட்டு இருக்கும்போது, ஆமாம் எல்லாமே நல்லா தான் இருக்குதுன்ட்டு அரசன்மனையிலேருந்து ஒரு வேலை வந்திருக்கு, அதுதான் இது அப்படின்ட்டு அந்த டீச்சிங் போஸ்ட்டை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல நீங்கள் அப்படின்ட்டு இருக்க. இல்லைம்மா நான் போதுமான அளவு எடுத்துட்டேன், இதுக்கு மேலே என் உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா உன் கல்யாணத்துக்கு என்னால் வர முடியாது, அது மட்டும்தான், நான் இல்லாமல் நீ எப்படி இருக்க போகிறேன்னு எனக்கு தெரியல, நான் தான் முன்னிருந்து நடத்தணுன்ட்டு அவங்க அப்பா ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்கப்பா, எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன்னா அவளோட நோக்கமே அவங்க அப்பாவுக்கு உண்மை தெரியக்கூடாதுன்னு தானே. எப்படியோ பிரச்சனை முடிஞ்சிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கூட ஒரு வாக் போயிட்டு இருக்க. இங்கே 2வது பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் பேய் அடைஞ்ச மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கான். இவன் ஹீரோயின் கல்யாணம் மட்டும் இல்லை, இவன் கல்யாணத்தை நிறுத்திருக்க பிளான் போட்டுக்கிட்டு இருக்கான். தயவு செஞ்சு மறுபடியும் எதுவும் சொதப்பிக்காதுன்ட்டு அந்த காணிக்கையும் பேசிக்கிட்டு இருக்க. இவன் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது, இந்த கல்யாணம் நடக்கவே கூடாதுன்ட்டு நேராக நம்ம அமைச்சர் இருக்கான்ல அவனை பார்க்கலான்னு போயிட்டு இருக்கான். அமைச்சர் ஆல்ரெடி ஒரு ஆள் தூது வச்சிருப்பான்ல, அவன்கிட்ட இருந்து என்னென்னலாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அப்போ தான் கரெக்டாக இவனும் வந்துடுறான். வந்த உடனே அவனை கிளம்ப சொல்லிட்டு இவன்கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணுறான். எவ்வளோ நாள் நான் உங்களை வந்து பார்த்துருக்கேன், கடைசியாக ஒரு வழியாக உங்களுக்கு டைம் கிடைச்சிருச்சு போலன்ட்டு இருக்க. ஆமாம் என்ன புதுசாக நீ என்னெல்லாம் தேடி வந்திருக்க அப்படின்ட்டு இருக்கும்போது தான் இங்கே ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் வருது. ஆக்சுவலாக அந்த 2வது பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் ஒன்றும் இவரோட சொந்த பையன்லாம் இல்லை, இவருக்கு காணகியூபாக பிறந்த பையன் தான். பட் இருந்தாலும் ஊருக்கு தெரிஞ்ச அசிங்கமாயிடும்னு சொல்லி தான் அவர் பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாமல் இவனை எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்காரு.
அதுவும் அவங்க அம்மாவையே கொண்டு தான் இவர் யாருக்குமே தெரியாமல் எடுத்து வளர்த்திட்டு இருக்காரு. உனக்கு நான் என்னோட பேர் பதவி எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன், அதை நீ யூஸ் பண்ணிக்கிறது தான் உனக்கு புத்திசாலித்தனம் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட அவனை ஒரு அடிமை மாதிரி தான் வச்சுருக்காங்க. அதனால தான் இவங்க அப்பாவுக்கு பெருமை பேத்தணுன்ட்டு இவன் படித்து ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறதுன்ட்டு எல்லாத்துலேயுமே சிறந்தவனாக இருக்கான். இப்போ எனக்காக நான் ஒரு விஷயத்த கேட்குறேன், அதுதான் நீங்கள் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்க. இந்த மாதிரி கல்யாணத்தை நிறுத்துன்னு சொல்லிடுறான். அமைச்சருக்கு கோபம் வந்து ஒரே அறை தான். எக்காரணத்தை கொண்டு என் வழியில் குறுக்க வரணும்னு நினைக்காத, உன் வாழ்க்கையை முடிஞ்சிருங்கிற மாதிரி அமைச்சர் பக்காவாக பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்க. அவன் இதை நான் நிறுத்தியா அவன்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா கடுப்பில் கிளம்பிட்டு இருக்கான். கரெக்டாக அப்போ மூத்த பையன் வந்துடுறான். என்னாச்சு அப்படின்ட்டு இருக்க. சீஃபோட திருட்டு கணக்கு, அதுக்கப்புறம் இந்த ஆள் வச்சு நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல ஸ்பை, இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ இவன்ட்ட சொன்னியா ரெண்டாவது பையன்ட்டேன்னு கேட்டுட்டு இருக்க. அவன் இல்லைங்கிறான். சொல்ல வேண்டான் இருக்க. நம்ம ரெண்டாவது பையன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு போகிறான். போகும்போது நம்ம ஹீரோயின் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கு. இவனுக்கு வயிறு எரிஞ்சிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோயினோட கொஞ்ச நாளில் சிரிப்பே இல்லாமல் போகுது. இவன் எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கான்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா கையில் இருக்க பொருள் எல்லாம் வாங்கி கீழே போட்டுட்டு, உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், இப்போ நீ வரப்போறியா இல்லையான்ட்டு தரன்னு இழுத்துட்டு வந்து இவனை போட்டு விட்டுறா. அவள் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்ட்டு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீ சிரிக்கிறல்ல, எவ்வளோ சிரிப்பையோ சிரிச்சுக்கோ, கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னோட கொஞ்சம் கூட அந்த மூஞ்சில சிரிப்பை பார்க்க முடியாது, அது அப்படியே அழிஞ்சு போயிடும், சுத்தமாக இருக்காது, பார்த்துக்கோ, இருக்கிறதுலே பெரிய கொடுமையெல்லாம் நீ அனுபவிப்பா அப்படின்ட்டு இருக்க. அதை அனுபவிக்க நான் தயாராக இருக்கேன்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்பையும் கூட கல்யாணத்தை பற்றி பின்னே வாங்க மாட்டேங்கிறா. இது ஒரு டீல், அதனால நான் பண்ணி தான் ஆகணும், நீங்கள் எவ்வளோ தடுத்தனாலும் நான் பண்ணி தான் ஆவான்ட்டு. நான் பிறப்பிலேயே கீழே ஆனவு தானே, அதனால கீழே வாழ்றது எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை, எனக்கு பழகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பின்னே வாங்க மாட்டேங்கிறா. பாவம் அவள் பொருள் எல்லாம் வாங்கி வச்சிருப்பாள், அது எல்லாத்தையும் உட்காந்து பொறுக்கிட்டு இருக்க. கூட ஹெல்ப்புக்கு ஆள் வந்திருக்காங்க. யாருன்னு பார்த்தா நம்ம இளவரசர் இருக்கார்ல, அவர் தான். பாவம் தனியாக இருக்க போல அப்படின்ட்டு அவர் பேசிட்டு இருக்க. இவளுக்கு இவர் எப்படி இங்கே வந்தாருங்கிற மாதிரி இருக்கு. மூஞ்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சிரிப்பு வர மாதிரி மனசுலக்குள்ள கஷ்டத்தை வச்சுட்டாலும் அவள் சிரிச்சுக்கிட்டு இருக்கா. சொல்லுங்க, நீங்கள் என்ன தேடி வந்திருக்கீங்கன்னு இருக்க. ஆமாம், நான் இந்த மாதிரி மருத்துவத்தில் போனேன், அங்கே யாருமே இல்லை, அதனால தான் நீ இங்கே இருப்பேன்னு சொன்னாங்க, நானும் தேடி வந்துட்டேன்ட்டு ஹீரோயினை பார்த்தீங்கன்னா தேடி வந்துக்கிட்டு இருக்க. ரெண்டு பேரும் ஏதோ தனியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் தான் பேசணும்னு சொல்லியிருக்காரு. என்னென்னு சொல்லுங்கள், நான் சீக்கிரமாக கிளம்பணும் அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எக்காரணத்தை கொண்டு இவருக்கு பொய்யான நம்பிக்கை மட்டும் கொடுத்துடக்கூடாதுன்னு பேசிகிட்டு இருக்க. அவர் இவனுக்கு எப்போ கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் அடுத்த வாரத்தில் கல்யாணம்னு இருக்க. அவர் அப்போ அதுக்குள்ளே நம்ம பேசி புரிஞ்சுக்கணும்ல, கல்யாணம் பேசாமல் என்ன பண்ணிக்கோ அப்படின்ட்டு இருக்காங்க. ஹீரோயின் எங்க விளையாடுற நேரமாக இது, என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னு இருக்க. நான் உண்மையை தான் சொல்கிறேன், பேசாமல் என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இருக்க. இவ வாயடைச்சு போய் நின்றுட்டு இருக்கேன்ட்டு அதோட இந்த எபிசோட அப்படியே ரொமான்டிக்காக முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் தான் கைஸ் ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆச்சா, இளவரசர் என்ன ஆனாருங்கிறத விட நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாதிரி ஒரு உல்ட்டாவாக கதையவே மாற்றி விட்டுருப்பாங்க. செம்ம காமெடியான ட்விஸ்ட்டு. பட் அதை பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் எல்லாம் பண்ணிவிடுங்க. எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு எபிசோட் ரிலீஸ் ஆகிடும். இது மறக்காமல் வந்து பார்த்துருங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பை ஸ்வீட்டீஸ்.